மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அகில்குட்டி இங்க பாத்தியா, அழகா பூல கோலம் போட்டுக்காங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஓமனா. என்னது ஓமனாவா? குச்சோல கேளுங்க, அது ஓமனா இல்ல, ஓணம். ஒரு பூனை குட்டி எனக்கு தெரிஞ்சது கூட இந்த புள்ள குடிக்கு தெரியலையடா. என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கானுங்க? அங்கிட்டு தூரத்துல இருந்து பாக்கும்போது என்னமோ தரையில கொட்டி வச்சிருந்தானுங்க. சரி திங்கிறதுக்கு தான் ஏதோ போட்டு வச்சிருக்கானுங்கன்னு வந்து பார்த்தா பூவை போட்டு வச்சிருக்கானுங்க. இது எப்படிடா திங்கிறது? சரி ஏதோ விசேஷம்ங்கறானுங்க, எல்லாம் கலர் கலரா Dress போட்டு வேற சுத்திட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா ஏதாவது கறி மீன் நாக்கி போடுவாங்க. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட்டு போற வேண்டியதாண்டா ஆவாரம் பூ. அகில்குட்டி இது பூவு ஐட்டு தான் போட்டுச்சு. இது அழகா இருக்குல்ல? இன்னைக்கு ஓமனா அதான் ஐட்டு பூ போட்டுச்சு. அபிகுட்டி இன்னைக்கு ஓமனா இல்ல, ஓணம். அதுதான் நானும் சொன்னேன், ஓமன். அடடடடடா சும்மா பேசினே இருக்கானுங்க, சோட்ட போட மாட்டேங்கிறானுங்க. குட்டி உலகலங்க, இன்னைக்கு ஓமனா இருந்தா என்ன இல்ல ஓ மாமனா இருந்தா என்ன? முதல்ல சோட்ட போட சொல்லு குட்டி உலகலங்க, பாசிக்குதே. அபிகுட்டி சரி ஓமனா ஓணம், உனக்கு என்ன வாய் வருதோ நீ சொல்லிக்கோ. ஐயோ அப்ப இன்னைக்கு ஓமனுக்கு நமக்கு என்ன குழம்பு? மீமி குழம்பா? ஐயோ அபிகுட்டி இன்னைக்கு ஓணம் இல்ல, இன்னைக்கு நம்ம மீன் சிக்கன் இதெல்லாம் சமைக்க கூடாது. இன்னைக்கு சாம்பார், ரசம், பொரியல், அவியல், கூட்டுக்கறி இதெல்லாம் தான் செய்வோம். என்னது கூட்டுக்கறியா? ஏண்டா டேய், ஆட்டுக்கறி சமைச்சிருப்பானுங்கன்னு வந்தா கடைசில கூட்டுக்கறின்றானுங்க. அதடா தெரியாம வந்துட்டியடா ஆவாரம் பூ. காலையிலேயே கரியம்பாய் கூப்பிட்டாரு, இன்னைக்கு நபிகள் திருநாள், இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க ஆவாரம் பூ, உங்களுக்கு மட்டன் பிரியாணி போடுறோன்னு. ஆனா பழகின பாவத்துக்காக உங்க வீட்டுக்கு வந்த பத்தியா, எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவைடா. ஐயோ எனக்கு பொரியல் சாம்பார் பூரிக்காக அது காட மடிக்கும். எனக்கு தான் பிடிக்காது குட்டி உருளைக்கிழங்கு, தெரியாம வந்துட்டேன். சரி சாம்பார் பொரியல் எல்லாம் காரமா இருந்தா உனக்கு பிடிக்கிற மாதிரி பாயசம் வைப்போம். பாயசம் நல்ல மதுரமா இருக்கும், பாயசம் குடி சரியா? சரி எனக்கு பாயசம் பிடிக்கும். ஓ பாயசம் இருக்குதா? அப்பனா சரி. சரி கறி மீன் தான் கிடைக்கல, பால் ஊத்தி நல்லா திக்கா பாயசம் மாதிரி வைங்க, அதையாவது குடிப்போம். சரி அபிகுட்டி, அப்போ ஞானே உனக்கு என் கையால பாயசம் ஊட்டி விடுறேன், நீ குடி சரியா? அதடா இந்த ஃபிகரே பார்க்கிறதுக்கு நல்ல அல்வா குட்டி மாதிரி தான் இருக்குது. இது கையால பாயசம் ஊட்டி விடுமா? இது கூட நல்லா இருக்குதே. ஒரு அல்வாவே பாயசம் ஊட்டிக்கிறதே, அதடே ஆச்சரிய குறி. போன கதையில இப்படிதான் ஒரு குலாப் ஜாமுனை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு வீட்டுக்காரன் வந்து தட்டின்னு போயிட்டான். ஆனா இந்த கதையில இந்த ஆவாரம் பூக்கு தாண்டா இந்த அல்வா. அல்வா குட்டி இது அங்கிட்டு வரேன். நேத்து என்னமோ நான் கம்பல் பண்ணதுனால தான் தாவணி கட்டினேன்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு நான் எதுவுமே சொல்லாம தாவணி கட்டியிருக்கா. மலையாளி பெண்ணே கொலைகார கண்கள் என் நெஞ்சை எந்த நெஞ்சை மயக்குவதே, கண்களி கதகள் கேரள பைங்கிழி என் நெஞ்சை கொள்ளையிட்டு கழத்துவதே. நம்ம வாங்கி கொடுத்த பொட்டு வளையல் எல்லாம் போட்டிருக்கா. என் மின்னல் என்ன பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி தாவணி கட்டியிருக்க, நான் வாங்கி கொடுத்த பொட்டு வளையல் எல்லாம் போட்டிருக்க. ஆனா இன்னும் என்னமோ மிஸ் ஆகுதே. நம்ம வாங்கி கொடுத்த பொட்டு வளையல் எல்லாம் போட்டிருக்கா, ஆனா நம்ம வாங்கிட்டு வந்த மெட்டி மட்டும் ஏன் போடல? ஒருவேளை டிசைன் பிடிக்கலையோ? ஏன் மின்னல் அது மட்டும் போடல, டிசைன் பிடிக்கலையா? எதை மட்டும் போடல, என்னடா உளர்ற? இல்ல நான் வாங்கிட்டு வந்த பொட்டு வளையல் எல்லாம் போட்டிருக்க, அது கூட மெட்டியும் வாங்கிட்டு வந்தேன், அது ஏன் போடல? ஏடா பிராந்தா, மெட்டி எதுக்கு போடுவாங்கன்னு கூட தெரியாம தான் வாங்கிட்டு வந்தியா? மெட்டி யாராவது கல்யாணத்துக்கு முன்னாலே போடுவாங்களா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா போடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுவாங்களா? அடச்ச, இது தெரியாம போச்சே. நான் கேரளாவில இருந்து வந்திருக்கேன். கேரளால இந்த மெட்டி எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கே கல்யாணத்துக்கு முன்னாலே மெட்டி போடக்கூடாதுன்னு தெரியுது. ஆனா நீ தமிழ்நாட்டுல தான் இருக்க, உனக்கு இது கூட தெரியல? எனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி யாரையாவது கல்யாணம் பண்ணி மெட்டி வாங்கி போட்டுட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும்.
திமிரி பாத்தியா இவனுக்கு? வேற யாரெங்கிட்ட கல்யாணம் பண்ணி மெட்டி வாங்கி போடுமா. இவனுக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, இனி அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டான். ஃப்ராடு. சரி, அதான் மெட்டிய பத்தி உனக்கு எதுவும் தெரியலையே, அப்புறம் எதுக்குடா எனக்கு மெட்டி வாங்கிட்டு வந்த? அதுவா, அது உனக்கு என்னெல்லாம் வேணும்னு எனக்கு தெரியல. சரின்னு கடைக்கு போனேன். அங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட பொண்ணுங்க இந்த ஃபங்க்ஷன் டைம்ல யூஸ் பண்ற பொட்டு வளையல் இந்த மாதிரி பொருளெல்லாம் கொடுங்கன்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்னடான்னா, பொண்ணுங்க யூஸ் பண்ற பொருளை லிஸ்ட் போட்டா லிஸ்ட் ரொம்ப பெருசா போகும் சார், பரவாயில்லையான்னு கேட்டுச்சு. அவ்வளோ பெரிய லிஸ்ட் எல்லாம் வாங்குறதுக்கு ஏன் கிட்டேது காசு? அதான் சரி, எதுக்கு வம்பு, நீ கேட்ட பொட்டு வளையல் மட்டுமே வாங்கிடலான்னு அதை மட்டும் தான் வாங்கினேன். அப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு, யாருக்கு இதெல்லாம் வாங்குறீங்கன்னு. நான் என் பொண்டாட்டிக்குன்னு சொன்னேன். பொண்டாட்டிக்குன்னா அப்ப இந்த மெட்டி வாங்கிட்டு போங்க சார், ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிச்சு. அதான் சரி, நீ சந்தோஷப்படுவியேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனா அது கல்யாணத்துக்கு முன்னாடி போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியல மின்னல். பொண்டாட்டியா? யாருக்கு யாருடா பொண்டாட்டி? யாரு கேட்டா என்ன பொண்டாட்டின்னு சொன்ன? யார கேட்கணும்? நான் என்னைக்கு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தான். ஓ, நீ மாத்திரம் லவ் பண்ண போதுமா? நான் லவ் பண்ண வேண்டாம்? உன்னோட புத்திக்கு உன்னை லவ் பண்ண கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுல வேற நான் உனக்கு பொண்டாட்டி ஆகணுமா? இன்னைக்கு வேணா உனக்கு என்ன லவ் பண்ண கூட விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. அத நீ மட்டும் சொன்ன போதுமா? அதுக்கு முதல்ல நான் சம்மதிக்கணும். உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஏதோ சேட்ட சொன்னேங்கிறதுக்காக தான் உன் கூட கடைக்கு வர சம்மதிச்சேன். மத்தபடி உன் மேல எனக்கு இருந்த காதல் எல்லாம் எப்பவோ போயிடுச்சு. அதான் நான் உன்னை லவ் பண்ணல, எனக்கு உன்னை விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேனே, மறந்துட்டியா? நான் மறக்கல, ஆனா நீ மறந்துட்ட. நீ மறந்ததுனால தானே எனக்கு பிடிச்ச மாதிரி தாவணி கட்டியிருக்க, நான் வாங்கிட்டு வந்த வளையல போட்டிருக்க, நான் வாங்கி கொடுத்த பொட்டு வச்சிருக்க. ஏடா, உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் தாவணி கட்டல. இன்னைக்கு ஓணம், சேட்டை இன்னைக்கு ஓணத்துக்கு இந்த தாவணி தான் வாங்கி கொடுத்துருக்கான், அதனாலதான் கட்டியிருக்கேன். பின்ன நீ வாங்கி கொடுத்த வளையல போட்டிருக்கேன் பொட்டு வச்சிருக்கேங்கிறதுக்காக எல்லாம் நான் என்ன உன்னை லவ் பண்றேன்னு அர்த்தமா? இன்னைக்கு கடைக்கு போகாததுனால எனக்கு இதெல்லாம் வாங்க முடியல. அப்புறம் இன்னைக்கு ஓணத்துக்கு போடுறதுக்கு எனக்கு வளா போட்டு எதுவும் இல்ல. சரி, நீ வாங்கிட்டு வந்தது இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கேன்னு போட்டேன், அவ்வளவுதான். இதெல்லாம் கடைக்கு போய் வாங்கினா அந்த கடைக்காரி இதை கொடுத்திருந்தாலும் நான் வாங்கி போட்டிருப்பேன். அதுக்குன்னு கடைக்கார மேல எனக்கு என்ன லவ்வா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கடைக்காரன்னு நீயும் ஒண்ணுதான். நீ வாங்கி கொடுத்ததுக்கு உனக்கு காசு கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். காசை கொடுத்துட்றேன், இரு கொண்டு வரேன். காசு கொடுக்குறியா? என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? அப்போ உண்மையாவே இவ என்ன பிடிச்சதுனால இதெல்லாம் போடலையா? ஏய் சக்தி, என்னடா சொல்ற? அந்த ஜோசிக்காரன் அப்படியே சொல்லியிருக்கான். ஆமாண்டா மச்சான், நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வாழ்ந்து உங்களுக்கு குழந்தை பிறந்தா, அந்த குழந்தை பிறக்கும் போது உன் புருஷன் இறந்துருவான்னு சொன்னா எந்த பொண்ணு தாண்டா அவனோட வாழறதுக்கு சம்மதிப்பா? நான் கூட கையில என்ன புரிஞ்சுக்கல, அவளுக்கு என் மேல கொஞ்சம் கூட காதல் இல்ல, அதனாலதான் ஒரு ஜோசிக்காரன் பேச்சு கேட்டுட்டு என்னை விட்டு போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா கையில் எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்து தாண்டா என்னை விட்டு போயிருக்கா. டேய், இது என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்குது? அந்த ஜோசியக்காரன் சொன்னா அப்படியே நடந்துருமா? இல்ல நம்ம எப்ப சாவோன்னு ஒரு ஜோசியக்காரன் முடிவு பண்றதா இருந்தா அப்புறம் இதுக்கிட்ட இந்த சாமி கோயில் எல்லாம் எல்லாரும் இதுக்கிட்ட கோயில்ல போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் போய் ஜோசியக்காரனையே பார்த்துட்டு நம்ம எப்ப சாவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாமே. இதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கைடா. இது எல்லாமா கையில் நம்புறா? டே, அவன் நம்பாம என்னடா பண்ணுவா? அவளுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இப்படி சொன்னா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் பயம் வரத்தானடா செய்யும். எல்லாம் அந்த ஜோசிக்காரனை சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஜாதகம் பொருந்துதான பொருத்த பார்க்க வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு வந்த பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் சொன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு அந்த கொஞ்சமாவது யோசிச்சானா? கிளி இப்படி சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நீ சும்மா வாட விட்டுட்டு வந்த, தூக்கி போட்டு 4 மிதிச்சிட்டு வர வேண்டியது தானே. டேய், அந்த ஆளை தூக்கி போட்டு மிதிச்சு என்னடா பண்றது? அந்த ஆள் அடிக்கிறதுனால கையல் மனசு மாறிடுவாளா? அயல் மனசை மாத்திரதான் நம்ம பாத்துக்கலாம். ஆனா அதுக்குன்னு இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த சும்மா விடக்கூடாதுடா. ஏன்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையோ ஜாதகம் ஜோசியோன்னு மூட நம்பிக்கையை வச்சு கெடுப்பாங்க. அந்த மட்டும் இப்படி எல்லாம் சொல்லாம இருந்திருந்தா கையில் நேரத்துக்கு உன் கூட சேர்ந்து வாழ்ந்திருப்பாடா. இப்ப கையில் உன்னை விட்டு போறதுக்கே அந்த ஆள் சொன்னது தானே காரணம். நீ வேணா அந்த சும்மா விடலாம், ஆனா நான் சும்மா விட மாட்டேன். டேய், வேணாண்டா, சும்மா இரு. தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாத, விடு. எதுல தேவையில்லாத பிரச்சனை? உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கான், அவனை இப்படி நான் சும்மா விட முடியும்? டே, இவங்கள உள்ளத சொன்னா கூட பரவாயில்லடா, இவங்கள இப்படி சொல்றது எதுக்குன்னு நினைக்கிற? இந்த மாதிரி எல்லாம் சொன்னா உடனே பயந்து போய் இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்போம். உடனே அந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்லி அதுல காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிளிவங்க சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்காக காசு செலவு பண்ணி பரிகாரம் பண்ணிட்டு அந்த பிரச்சனை சரியா போயிரும்னா அப்புறம் எதுக்கு கடவுள் அந்த பிரச்சனையை கொடுக்குறாரு? நம்ம காசு செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணுங்கிறதுக்காகவா?
இந்த பரிகாரத்தினால எல்லாம் எதையும் சரி பண்ண முடியாதுன்னு அதை சொல்ற அந்த ஜோசியக்காரனுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்து எதுக்கு சொல்றாங்கன்னா காசுக்காக மட்டும்தான்டா. இப்ப உன் வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி காசுக்காக இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கைக்கு எடுத்திருக்கானோ தெரியல, இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கைக்கு எடுப்பானோ தெரியல. மக்களுக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கைய இப்படி காசுக்காக அதை பயன்படுத்தி அவங்களை ஏமாத்துறவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுல சக்தி. இன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த ஜாதகம் ஜோசியம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வேற யார் வாழ்க்கையும் அந்த கெடுக்க கூடாது. நாளைக்கு நான் அவனுக்கு போடுற போர்ட்ல பணத்துக்காக இந்த மாதிரி போய் சொல்லி அடுத்தவங்க வாழ்க்கை கெடுக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. டேய் வேணண்டா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அந்த கையில் கிட்ட சொல்றத சொல்லிட்டான். இதுக்கப்புறம் கையில தான் சமாதானம் பண்ணணும். அந்த போய் அடிச்சு என்னடா பண்றது? நீ மட்டும் அந்த போய் அடிச்சா உன் மாமாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், உன்னை உண்டி இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஏய், அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். நீ கையில சமாதானம் பண்ற வேலையை மட்டும் பாரு. சரி, அதுக்கப்புறம் கையில போய் பார்த்து பேசுனியாடா? பேசுனண்டா. கையில் என்னடா சொன்னா? சொல்லு கையல், உன் முடிவு என்னன்னு தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஒரு ஜோசியக்காரன் சொன்னதை நம்பி என்னோட உண்மையான காதல வேண்டான்னு தூக்கி போட போறியா கையல்? அது எப்படி கையில் அந்த ஜோசிக்காரன் சொல்லிட்டானா நமக்கு குழந்தை பிறந்தது நான் செத்துருவேனா? இல்ல ஒருவேளை நம்ம ஜாதகத்துல அப்படியே இருந்தா கூட அப்படி எனக்கு எதுவும் ஆகாது கையல். ஏன் தெரியுமா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லதான். இன்னை வரைக்கும் எனக்கு இது வேணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டினதே கிடையாது. ஆனா இங்க நீ வந்ததுக்கு அப்புறம் அங்க நம்ம வீட்டுல நீ விட்டுட்டு வந்தியோ ஒரு பிள்ளையார், அந்த பிள்ளையார் கிட்ட லைஃப்ல முதல் தடவை ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன். எனக்கு என் கையிலோட சேர்ந்து 100 வருஷம் வாழணும், அவளை என் கூட சேர்த்து வச்சிருங்கன்னு. கடவுள் மேல நம்பிக்கையே இல்லாத எனக்கு நம்பிக்கையை வர வச்சது நீதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு கையல். நான் உன் மேல வச்சிருக்கிற காதலும் நீ என் மேல வச்சிருக்கிற காதலும் உண்மை. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு ஆசைப்படுறோன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டாரு. நீயும் நானும் சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வோம் கையல், என்ன நம்பு. இல்ல சக்தி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஜோசியர் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு பயந்துருக்க மாட்டேன். உங்க கூட வாழற அந்த கொஞ்ச நாள் எனக்கு போதும்னு உங்க கூட நான் சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால உயிரோடவே இருக்க முடியாது சக்தி. இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க உயிரோட இருந்தா போதும் சக்தி. இல்ல சக்தி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் முடிவு இதுதான். எனக்கு உங்க கூட வாழறதுக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போங்க. இதுதான் உன் முடிவா கையல்? ஆமா. சரி, நான் போறேன். ஆனா நான் கட்டின தாலியை கட்டி கொடு, நான் போறேன். என்ன, அதான் என் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல, என்ன வேணான்னு சொல்லிட்டல, என்னையே வேண்டானா அப்புறம் நான் கட்டின தாலி மட்டும் எதுக்கு உனக்கு? கட்டி கொடு, நான் போயிடுறேன். சின்ன கையில், அதான் இதுக்கப்புறம் நான் வேண்டாம், என் கூட வாழ மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டல. என் கூட வாழ்க்கையே வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் கட்டின தாலி மட்டும் எதுக்கு கையில்? கட்டி கொடுத்துரு, நான் போயிடுறேன். சக்தி, ஏய், தாலியை நீ கட்டி கொடுக்குறியா இல்ல நான் கட்டின தாலிய நானே கட்டவா? என்ன யோசிக்கிற? எவனா ஒரு ஜோசிக்காரன் சொல்லிட்டாங்கிறதுக்காக என்னை விட்டு உன் அம்மா வீட்டுக்கு வரதுக்கு நீ யோசிக்கல. என்ன வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு இங்க வந்துட்ட. ஆனா நான் உனக்கு எந்த அளவுக்கு லவ் பண்றேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியுமா முடியாதா, எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா, இந்த மாதிரி எதையுமே நீ யோசிக்கல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் கூட நாள் மாதிரி நேத்துல இருந்து உன் பின்னால வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்ப கூட என் கூட வரணும்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்படி யோசிக்க வேண்டிய எதையுமே நீ யோசிக்கல. அப்புறம் இந்த தாலியை கட்டுறதுக்கு மட்டும் எதுக்கு கையில் யோசிக்கிற? கழட்டி குடு கையில். சக்தி, இப்ப நீ கழட்டுறியா இல்ல நான் கழட்டவா? சக்தி, இல்ல, நான் எதுக்கு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன்? இந்த தாலியை நான் உன் கழுத்துல கட்டுறதுக்கு நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கலையே, நானா தானே கட்டினேன். நானா கட்டின தாலிய நானே கழட்டிடுறேன். விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை, வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை. ஓ, ரோஜாவின் கண்ணீர் தானே அத்தராய் வாசம் கொள்ளும்,
கண்ணோடு பொறுமை காத்தா காலம் பதில் சொல்லும். ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கிட்ட உனக்கும் உன் புருஷனுக்கு ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து உங்களுக்கு குழந்தை பிறந்தா உன் புருஷன் செத்துருவான்னு சொல்லிட்டேன். சொன்னா 10,000 ரூபாய் பணம் தரதா சொன்னீங்களே, பணமும் இன்னும் வந்து சேரல. ஆனா அதுக்குள்ள அவ புருஷன் வேற வந்து என் பொண்டாட்டி கிட்ட எதுக்கு அப்படி சொன்னேன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போறான். இது தொழில் பண்ற இடம், நாளை பின்ன யாராவது வரும்போது இப்படியெல்லாம் வந்து சத்தம் போட்டா அப்புறம் என் தொழிலுக்கு தான் பாதிப்பாகும். இங்க பாருங்க, நீங்க சொன்னதுக்கு 10,000 ரூபாய் சரிதான். ஆனா அவ புருஷன் வந்து சத்தம் போட்டதுக்கு கூட 2,000 ரூபாய் பணம் எனக்கு வேணும். 12,000 ரூபாய் பணம் நாளைக்கு காலையில எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சரி. அப்படின்னா உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கு காலையில 12,000 ரூபாய் பணத்தை நான் உங்க வீட்லயே வந்து வாங்கிக்கிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் இந்த ஒரு வாரம் ஓணம் பண்டிகைனால கொஞ்சம் வீடியோ சரியாவே போட முடியாம போயிடுச்சு, மன்னிச்சிருங்க. இப்போ ஊருக்கு வந்தாச்சு, திரும்ப பேக் டு ஃபார்ம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் டெய்லி தவறாம வீடியோ வந்துடும். இந்த ஒரு வாரம் நாங்கள் சரியாக வீடியோ போடலைன்னா கூட எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாள் ஊர்ல இருந்ததுனால நல்லா யோசிச்சு கதையை சரியாவே மூவ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் சக்தி கையலுக்குமே ஸ்டோரி இருக்கு, ஷமீர் ஐஷுக்குமே ஸ்டோரி இருக்கு. இதுக்கப்புறம் கதையை வந்து நல்லா சுவாரஸ்யமா மூவ் பண்ணிடலாம். அப்புறம் நிறைய பேர் இன்னுமே கதிரமுதாவை கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு தான் இன்னைக்கு போஸ்ட் போட்டிருந்தேன். அப்ப கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கதிரமுதா திரும்ப மின்னலையில வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், மின்னலே ஸ்டார்ட் பண்ணும்போது கதிரமுதாவை கொண்டு வர்றதுக்கு ஐடியாவே இல்லை. ஷமீர் ஐஷு சக்தி கையல் இவங்கள மட்டும் வச்சு தான் ஸ்டோரி மூவ் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் எல்லாருமே கேட்டதுனால கதிரமுதாவை திரும்ப கொண்டு வரலான்னு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு ப்ராப்பராக ஸ்டோரி யோசிக்கல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதையை ஆரம்பத்துல இருந்து யோசிச்சு கொண்டு வரதா இருந்தா ப்ராப்பரா எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா இப்போ திடீர்னு இடையில கொண்டு வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டோரியை வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா கூடிய சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு ஒரு கதையை யோசிச்சுட்டு கதிரமுதாவை சீக்கிரமா கொண்டு வந்துடலாம். அப்புறம் இந்த ஒரு வாரம் வீடியோவும் சரியா போட முடியல, கமெண்ட்ஸுக்குமே சரியா ரிப்ளை பண்ண முடியல, அதுக்கு மன்னிச்சிருங்க. கமெண்ட்ஸ்க்கு சரியா ரிப்ளை பண்ணலன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் வீடியோவும் டெய்லியும் கரெக்டா வந்துடும். அதே மாதிரி கமெண்ட்ஸுக்கும் கரெக்டா ரிப்ளை பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.